மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 18 வருடம். என்னோட கணக்குப்படி நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே எடுத்துக்கிறேன். அதாவது 10 வருஷம் தான் தசாபுத்தி பலன்கள் சென்ற பகுதியில் எடுப்பேன். ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சில பேருக்கு வந்து 16 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து 4 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து 7-8 வருடங்கள் கூட இருக்கலாம். அது உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. இப்போ ராகு தசை அதுதான் ஆரம்பமே இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்துல குருடைய பயிற்சி. இது வரைக்கும் ஜென்ம ராசியில குரு இருந்து நிறைய மன உளைச்சல்களை கொடுத்திருப்பார். எடுக்கக்கூடாத முடிவுகளை எடுத்திருப்பீங்க. எந்த முடிவு எடுத்தாலும் சரி அதுலயும் ஒரு சில தடை தாமதங்களை கொடுத்திருக்கும். நிறைய ஸ்லோ பண்ணி விட்டுருக்கும் இந்த ஜென்ம ராசியில இருக்கக்கூடிய குரு. இப்ப ஜென்ம ராசியில இருந்து 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது 2ஆம் இடம் அப்படின்னாக்கா உச்ச வீடு குருவுக்கு, தனவாக்கு குடும்பஸ்தானம். அந்த 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா புனர்பூச நட்சத்திரம் சொந்த நட்சத்திரம். அதுல பூச நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம், அதன் பிறகு ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு போகும்போது கேதுவோட சேரக்கூடிய அமைப்பு இந்த குருவுடைய நகர்வுகளை வச்சு சொல்லலாம். இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு போகும்போது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுப்பார். இப்ப படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்க, என்னோட கணக்குப்படி நான் 10 வருஷம் நான் தசாபுத்தி எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். 10 + 16 குரு தசை 26 வயசு வரைக்கும் குரு தசை வரும். இப்ப 22 வயசுக்குள்ள படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்க. குரு தசை நடந்தாலும் சரி, ஒரு சில பேருக்கு வந்து ராகு தசை எண்டு பகுதி இருக்கும், எதுவா இருந்தாலும் சரி. இப்ப குரு தசையோட எண்டு பகுதி கூட இருக்கலாம். 22 வயசு வரைக்கும் ஒரே பலன் தான் எந்த தசை நடந்தாலும் சரி. ஏன்னா சனியுடைய பாதிப்பு எதுவும் கிடையாது. உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் சனி பகவான் இருக்கிறார். 7 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. ராகு தசை தான் இருக்கு உங்களுக்கு. இல்லைன்னா குரு தசை எண்டு பகுதி போகும், இல்லைன்னா ராகு தசை எண்டு பகுதி போகும். இது மாதிரிதான் எது எப்படியா இருந்தாலும் சரி. படிக்கிற காலகட்டம் அப்படிங்கிறது குருவுடைய நகரங்களை வச்சு சொல்லணும் அப்படின்னாக்கா சொந்த நட்சத்திரத்திலையும் டிராவல் பண்றாரு குரு, அதன் பிறகு பூச நட்சத்திரம், அதன் பிறகு ஆயில்ய நட்சத்திரம். பொதுவாகவே இந்த படிக்கிற காலகட்டம் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மேல் படிப்புக்காக முயற்சி பண்ணாலும் சரி, இல்ல அதாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட படிப்புக்காக முயற்சி பண்ணாலும் சரி, இது வரைக்கும் படிப்புல ஒரு சில தடைகளை கொடுத்திருந்தாலும் ஜென்ம குருல கண்டிப்பா கொடுத்திருக்கும். இந்த மன உளைச்சல்களை கொடுத்திருக்கும், படிப்பு சார்ந்து ஒரு சில தடைகளை கொடுத்திருக்கும். ஒரு சில பேருக்கு டல்லா இருப்பாங்க. இது எல்லாமே இப்ப மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நிறைய மாற்றங்களை படிப்பு ரீதியா பார்க்க போறீங்க, நல்ல ஒரு வளர்ச்சிகளை படிப்பு ரீதியா பார்க்க போறீங்க. இது படிக்கிற காலகட்டத்தில் எந்த தசையா இருந்தாலும் சரி உங்களுக்கு நீங்க அப்படி சிறப்பா எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து தசா புத்தியே சரியில்லைன்னா கூட இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பு ரீதியா உங்களுக்கு டிஸ்டர்பே கிடையாது. நல்ல ஒரு வளர்ச்சிகளை உண்டு. குடும்பத்துல கூட ஒரு சில பேருக்கு வந்து அதாவது உங்களோட வீட்டுல வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். சொத்து ரீதியா ஒரு சேர்க்கையும் கொடுக்கலாம். பொருளாதார சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கலாம். ஏன்னா நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க, ஆனா அவங்களுக்கு வந்து அவங்களோட சுய ஜாதகத்துல வந்து ஒரு நல்ல டைம் ஆரம்பிச்சு நிறைய மாற்றங்களை கொடுக்கும். அதாவது இந்த படிக்கிற காலகட்டத்தில் குரு தசையாக இருந்தாலும் ராகு தசையோட பிற்பகுதியாக இருந்தாலும் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வரும்போது. இப்ப 22 வயசுக்கு மேல இப்ப திருவாதிரை நட்சத்திரம் முதல் பாதத்துல இருந்தீங்கன்னாக்கா 16 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் உங்களுக்கு குரு தசை நடக்கும். இப்ப சென்ட்ரு பகுதியில் இருக்கிறீங்க, அதாவது 2ஆம் பாதம் இல்லைன்னா 2ஆம் பாதத்துக்கு முன்னாடி 10 வருஷம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குன்னா நான் 26 வயசு வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப 4ஆம் பாதத்துல இருக்கிறீங்க அப்படின்னாக்கா 4 + 16 20 வயசுக்குள்ள குரு தசை அப்படிங்கிறது முடிஞ்சிடும். 20 வயசுக்கு மேல உங்களுக்கு சனி தசை ஆரம்பிக்கும். அது சனி தசையோட பலன்களை நீங்க எடுத்துங்க, நான் அதுக்கு தனியா சொல்றேன். இப்ப குரு தசை நடக்கிறவங்களுக்கு 20 வயசுக்கு மேல இருக்கிறீங்க அப்படின்னாக்கா புதிய வேலை வாய்ப்புகள் முயற்சி பண்ணா புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்ப வந்து வேலை நல்லபடியா போயிட்டு இருக்கு, புதுசா எதனா வேலை ட்ரை பண்ணலாமா, இதை விட அதிக சம்பளத்துல வேலை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா இப்ப அந்த முயற்சிகளை எடுக்கலாம். வேலை சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்து வேலையில இருக்கக்கூடிய நெருக்கடி, அதுலதான் உயர் அதிகாரிகளோட தொந்தரவு, உயர் அதிகாரிகளோட நிறைய நெருக்கடிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து மாறும். அவங்களே மாறலாம், எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கு. ஏன்னா உங்க ஜாதகத்துக்கு பொறுத்த வரைக்கும் 24ல இருந்து உங்க ராசிக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது வேலை ரீதியா. அதாவது 22 வயசுக்கு மேல யாரெல்லாம் வேலையில இருக்கிறீங்களோ வேலையில வந்து நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். ஏன்னா குரு ஜென்ம ராசிக்கு வரும்போதும் இல்ல 12ஆம் இடத்துக்கு வரும்போதும் இந்த 2 இடத்துல இருக்கும்போது நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்காங்க. அந்த டைம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துல இருந்தா 2024 எண்டுக்கு பிறகு நிறைய பேருக்கு வேலை ரீதியா நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது. அந்த வேலை ரீதியா இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இப்ப குரு உச்சமாகும் போது மாறும். ஏற்கனவே வேலை மாறிட்டீங்க, அந்த வேலை வந்து இப்ப நல்லா இருக்கும். இப்ப வந்து ஒரு அந்த வேலை ரீதியா இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறுறது, இன்னொன்னு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அது மாதிரி சம்பள உயர்வு கிடைக்கிறது, அது மாதிரிலாம் நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்க போறீங்க. இது வந்து இந்த குரு தசையில இருக்கிறவங்களுக்கு.
இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க, எந்த வயசுல குரு தசையில இருந்தாலும் சரி திருமண ரீதியா சக்சஸ் ஆகும். நிறைய பேருக்கு வந்து குரு தசை ஆரம்பிச்சிருக்கு, எனக்கு திருமணமே நடக்கல அப்படின்லாம் புலம்புறதை நான் பார்த்துருக்கிறேன். திருமணம் நடந்தும் சந்தோஷம் இல்லை எனக்கு, அது வந்து எனக்கு ஏறக்குறையதான் இருக்கு, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட இதுவும் எனக்கு ஒத்து வரல அப்படின்னாக்கா நிறைய இப்ப வந்து ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும், அவங்க மூலியமா அன்னோன்னியம் கிடைக்கும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வர்றது, குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கிறது, அதெல்லாம் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு குரு தசையில கொடுக்கும். பொதுவாகவே இந்த ராசிக்கு குரு நன்மை செய்யாது. 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பாதராதிபதினு சொல்லக்கூடியவர். ஏன்னா மிதுன ராசிக்கு அந்த புதனுடைய வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது, குருவுடைய வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது. அப்படி இருக்கும் பட்சத்துல உங்க சுய ஜாதகத்துல 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள்ல உட்காந்து தசை பண்ணுச்சுன்னா சிறப்பு, நல்லாவே இருக்கும். இப்ப வேலை ரீதியா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். தொழிலுக்கு வந்து நான் கேரண்டி கொடுக்க மாட்டேன். பொதுவாகவே வந்து நல்லா போயிட்டு இருக்குன்னா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பார்த்து உஷாரா பண்ணுங்க. ஏன்னா முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். தொழில் இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, இது ஒரு வருமானம் வர்றதோ இல்லை வந்து வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ அந்த தொழில் மூலமா நீங்க என்னதான் நீங்க அந்த குரு தசையில தொழில் மூலமா வருமானம் வந்தா கூட அந்த வருமானத்தை வந்து உங்க வீட்டுக்காக நீங்க செஞ்சுக்கணும். நீங்க மேல மேல அந்த தொழில போடுறதோ இல்ல வேற ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ இந்த காலகட்டங்கள் நல்ல காலகட்டம் கிடையாது. அது வந்து உங்க சுய ஜாதகத்தை பார்த்து சொல்லணும். மெயினா வந்து கோச்சாரத்துல 2ஆம் இடத்துக்கு வரும்போது நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம் இவர் வந்து ஒரு முழுமையான சுப கிரகம். இந்த குரு இப்ப 2ஆம் இடத்துக்கு வராருனாக்கா, தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வராருனாக்கா, இப்போ உங்களுக்கு வந்து இது நல்லா இருக்கும், சேமிப்பு நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து பொதுவான கருத்துக்கள். உங்க சுய ஜாதகத்துல நிறைய கஷ்டப்பட்டு வருவீங்க, நிறைய நஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வருவீங்க. இந்த குரு தசை தான் நல்லது செய்யாது, அப்புறம் எப்படி வந்து உங்களுக்கு நல்லது செய்யும், நல்லது நல்லது வரும். இப்ப கஷ்டப்பட்டு வரவங்களுக்கு இந்த குரு அப்படிங்கிறது கோச்சாரத்துல வரும்போது ஓரளவுக்கு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுக்கும். இப்ப வேலை வாய்ப்புல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி வந்து தொழில வந்து வராத பணம் வரலாம், இல்லைனாக்கா கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, திடீர்னு வந்து அந்த பணம் எல்லாம் எங்கெங்கெல்லாம் லாக் ஆகி நிக்குதோ அது வந்து ரிலீஸ் ஆகும். அது மாதிரி இதெல்லாம் வந்து அந்த குரு தசையில கொடுக்கும். இன்னொன்று, திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க, சக்சஸ் ஆகும். திருமணம் அப்படிங்கிறது சிறப்பு, நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்க போறீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், திருப்பி ரிப்பீட்டட் வார்த்தை வருது, தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அடுத்து வந்து சனி தசை. இந்த ராசிக்கு வந்து சனி தசை, அதாவது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் முதல் பாதத்துல இருந்தீங்கன்னாக்கா 32 வயசுல இருந்து 51 வயசு வரைக்கும், 2ஆம் பாதம் இல்லைன்னா 3ஆம் பாதத்துல இருந்தீங்கன்னாக்கா 10 இல்லைன்னா 9 தசா புத்தி எல்லாம் இருக்கு இல்லையா, ஒரு சில பேருக்கு 11 வருடங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து 26 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும், 4ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு 20 வயசுல இருந்து 39 வயசு வரைக்கும், கிட்டத்தட்ட 40 வயசு வரைக்கும், 20 வயசுக்கு மேலதான் இந்த சனி தசை அப்படிங்கிறது வருது. இந்த சனி தசை ராசிக்கு 8ஆம் அதிபதி தசை, நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. ராசிக்கு 8 அப்படின்னாவே அஷ்டமாதிபதியோட தசை வந்தா கஷ்டத்தை கொடுக்கும். இப்ப வந்து 7 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. அதே பாக்கியஸ்தானாதிபதி தசை அப்படிங்கிறதுனால முழுமையான யோக தசை அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ராசிக்கு முழுமையான யோக தசை முதல் 10 வருஷம் நல்ல யோகத்தை கொடுக்குற, எப்படியாப்பட்ட கெடுக்கிற அமைப்புல இருந்தா கூட உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுப்பாரு. ஒரு நாள் நல்ல வருமானத்தை கொடுக்கும், ஒரு மாசம் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். தொழில் இருந்தீங்கன்னா வேலையில இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, நல்லபடியா போயிட்டே இருக்கும். ஆனா இன்னொரு மாசம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். அந்த செலவு விரயம் தேவையில்லாத கஷ்டத்தெல்லாம் கொடுப்பாரு. அதாவது உங்க சுய ஜாதகத்துல மறைவு ஸ்தானத்துல இந்த சனி பகவான் இருந்தால், அதே நல்ல அமைப்புல இருக்காருன்னு வச்சுங்களேன், அருமையா இருக்கும். முதல் 10 வருஷம் கன்ஃபார்மா சொல்றேன் நல்லா இருக்கும். 2வது 9 வருஷம் இருக்கு இல்லையா, செகண்ட் பார்ட், அதாவது சுக்கிர புத்திக்கு பிறகு அது உங்க லக்னத்தை பார்க்கணும். இதே லக்னம் இல்ல புதனோட லக்னம் அப்படி இல்லைனாக்கா சனியோட லக்னமா வந்தீங்கன்னா பரவாயில்ல, அந்த 19 வருஷமும் ஓகே, அந்த பின்னாடி வரக்கூடிய 9 வருஷமும் ஓகே அப்படின்னு சொல்லலாம், நல்லா இருக்கும். ஆனால் உங்க சுய ஜாதகத்துல வக்கரமாகி இருக்கக்கூடாது, 6, 8, 12 ஆகிய இடங்கள்ல மறைவு ஸ்தானத்துல இருக்கக்கூடாது. இது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த காரகத்துவங்கள் பாதிச்சு அந்த சனி தசையை உங்களுக்கு நன்மை செய்யாத அமைப்புல இருக்கும். நிறைய பேர் வந்து மிதுன ராசியில கஷ்டப்பட்டு வருவீங்க, நான் நிறைய கஷ்டப்பட்டு வரேன், ஆனா குரு தசை நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, சனி பயிற்சி நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, ஓகே, இதெல்லாம் வந்து பொதுவா சொல்லக்கூடிய பலன். ஆனா உங்க சுய ஜாதகத்துல வந்து சனி மறைவு ஸ்தானத்துல இருந்தாலோ, அவயோக கிரக நட்சத்திரம் ஏறினாலோ, இல்ல இந்த ராசிக்கு வந்து பகை கிரக நட்சத்திரம், இப்ப ராசிக்கு வந்து செவ்வாயோட நட்சத்திரம் யாரான்னு வச்சுக்கலாம், நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கும். லாபஸ்தானாதிபதி தான் 6ஆம் அதிபதி தான். இந்த ராசிக்கு வந்து 6 கூடிய கிரகம் செவ்வாய், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் தான் செவ்வாய். ஆனா லாபத்தை, அதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்க வச்சா நிறைய கடன் பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 8ஆம் அதிபதி நட்சத்திரம் இவரே ஏறக்கூடாது, ஏறி சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வையில் இருந்துச்சுனாக்கா அந்த சனி பகவான் ஓரளவுக்கு நன்மை செஞ்சிடும். அதுதான் முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் கேரண்டியா நல்லா இருக்கும். அதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்துல இருக்கிறவங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டு வரும். ஏன்னா சுக்கிர புத்திக்கு பிறகு வரக்கூடிய புத்திகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூரிய புத்தி, சந்திர புத்தி எல்லாம் இந்த ராசிக்கு ஆகாது.
லக்னமும் நட்பு கிரக லக்னமா இருந்தாலும் அது வந்து உட்கார இடம் பாத்தீங்கன்னாக்கா நல்ல அமைப்புல உட்காந்துருக்கும். ஏன்னா 7.5 சனி கிடையாது இல்ல, அஷ்டம சனி கிடையாது இல்லையா. இப்போ உங்களுக்கு வந்து அந்த 19 வருஷத்துல உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்கு. பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்துல இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு வரீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கவனமா இருக்கணும். மெயின் வந்து இந்த குரு பயிற்சிக்கு அது என்ன பண்ணும், இப்ப பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்ப கடன் பிரச்சனை ஓரளவுக்கு தீரலாம், ரொம்ப தீரும்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா அந்த பின்னாடி வரக்கூடிய 9 வருஷம் அந்த தசை முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது முடிஞ்ச பிறகுதான் அது நல்ல அமைப்புல கொடுக்கும். உங்களுக்கு எப்படி எடுத்து பார்த்தாலும் சரி, அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷம் எந்த அமைப்புல இருந்தாலும் சரி ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகுமே தவிர, இப்ப குரு பயிற்சியாவது 2ஆம் இடத்துக்கு வராரு, ஓரளவுக்கு தன்னம்பிக்கை தைரியம் அதே மாதிரி வந்துடும், நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பொருளாதார முன்னேற்றம் ஏதோ வர வேண்டிய பணம்லாம் வந்து பரவாயில்ல, கொஞ்சம் ரன் ஆகும். ஓடாத ஒரு இது இருக்கு இல்லையா, இப்போ ஓட ஆரம்பிக்கும், அது கூட ஸ்லோவா தான் ஓடும், ரொம்ப பெருசா ஓடும்னு சொல்ல முடியாது. கவனமா பண்ணுங்க, தொழில் பண்றவங்க கவனமா பண்ணுங்க. எம்ப்ளாய்க்கு பிரச்சனை இல்லை, 19 வருஷத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே எம்ப்ளாய் அவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் குருவுடைய பயிற்சி. இப்ப 20 வயசுக்கு மேல ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்களா, இப்ப சனி தசைலாம் இப்ப 4ஆம் பாகத்துல இருக்கிறவங்களுக்கு 20-22க்கு மேல ஆரம்பிக்கும். இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப திருமணம் கூடி வருமானா இப்ப திருமணம் கூடி வரும். இப்ப வேலை கிடைக்குமானா புதிய வேலை வாய்ப்புகள் உண்டு, இப்ப இடமாற்றங்கள் உண்டு, வேலை சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள். டோட்டலாவே முதல் 10 வருஷத்துக்கு நான் நல்லதுதான் சொல்லியிருக்கிறேன். குருடைய பயிற்சி சேர்ந்து உங்களுக்கு நல்லது செய்யும். இப்ப சனி தசையில யாரெல்லாம் கஷ்டப்பட்டு வரீங்களோ, சனி வந்து 10ஆம் இடத்துல இருக்கார் இல்லைன்னு சொல்ல, அவருக்கே வந்து குருடைய பார்வை உங்களுக்கு சிறப்பா இருக்கு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் அங்க இருக்கிறதுனால ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். சனி தசையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கண்ட்ரோல் ஆகும். வீட்டுல வந்து சுப விசேஷங்கள் நடக்கிறது, ஒரு சில பேருக்கு வந்து வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ அது மாதிரியான அமைப்புகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கலாம். கடல்ல இருப்பீங்க, ஒரு சில கஷ்டத்துல இருப்பீங்க, ஏதோ ஒரு மூலமா ஒரு இடம் வாங்குற அமைப்பு உங்க ஜாதகப்படி வந்துடும். ஏதோ ஒரு மூலமா உங்களுக்கு வந்து வீடு கட்டுறது, லோன் வாங்கி வீடு கட்டுறது, அது மாதிரி ஒரு அமைப்புகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும். உங்க குடும்ப வாழ்க்கை, அதாவது உங்களுடைய வாரிசுகள் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து புதன் தசை. இப்ப வந்து திருவாதிரை நட்சத்திரம் முதல் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து 51 வயசுல இருந்து 68 வயசு வரைக்கும் இந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது வரும். சென்டர் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு 45 வயசுல இருந்து 52 வயசு வரைக்கும், 4ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து 40 வயசுல இருந்து 57 வயசு வரைக்கும். எப்படி பார்த்தாலும் 40 வயசுக்கு மேல 68 வயசுக்குள்ளதான் வருது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் தசை அப்படிங்கிறது. புதன் இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். ஒரு சில பேர் வந்து கஷ்டப்பட்டு வருவாங்க, இல்லைன்னு சொல்லல. அது வந்து ராசிக்கு வந்து இந்த ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன், 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் இவர் வக்கரமாயிருப்பார். ஒண்ணு வக்கரமாயிருப்பாரு, இல்ல ராகு கேதுவோட சேர்ந்து இருப்பாரு, இல்ல மறைவு ஸ்தானங்கள் இருப்பாரு. இது மாதிரி இருக்கும்போது அந்த தசைங்கிறது நல்லா இருக்காது. உங்களுக்கு சனி தசையா கூட நல்லா இருந்திருக்கலாம், சனி தசையில கூட நான் நல்லா இருந்தேன் சார், ஆனா புதன் தசையில ரொம்ப வாட்டி வதைக்குது. அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த ராசிக்கு வந்து இப்ப வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை தேடினீங்கன்னாக்கா 2ஆம் இடத்துக்கு குரு வரும்போது வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலையோ வெளிநாடு சம்பந்தப்பட்ட வருமானமோ இப்ப இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். வெளியூர் வெளி மாநில பயணம் அது மாதிரி வேலை நிமித்தமா அது மாதிரி நிறைய அலைச்சல்களை கொடுக்கும். அலைச்சல்னு சொல்ல எடுத்துக்க முடியாது, அது கூட ஒரு வேலை நிமித்தமா போறது கூட நல்ல ஒரு வளர்ச்சின்னு தான் எடுத்துக்கணும். புதன் தசையில இடமாற்றங்கள், இடம் சம்பந்தமா, ஏன்னா சனிவரனுடைய பார்வையை 7ஆம் பார்வையா ராசிக்கு 4ஆம் இடத்தை தான் பார்த்துட்டு வர்றார். இப்ப வேலை ரீதியா இப்ப ரொம்ப நாளா வேலை ரீதியா முயற்சி பண்ணிட்டே வர சார், எனக்கு வந்து வேலை கிடைக்கல, இப்ப வேலை மாற்றம் வரும், வேலை கிடைக்கும், வேலையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். ஏன்னா 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு. சனி வந்து யோகாதிபதி, தசை நடத்தக்கூடிய கிரகத்தையே பார்க்கிறாரு, அந்த வீட்டையே பார்க்கறதுனால உங்களுக்கு சிறப்பு. இன்னும் சனியுடைய பார்வையில இந்த புதன் இருந்தால், சமீப காலமா இருந்தாலும் ஒரு வேலை மாற்றத்தை கொடுத்துருக்கும். அப்படி வேலை மாற்றத்தை கொடுத்துருந்தா அந்த வேலை இப்ப நல்லா இருக்கும். இல்ல சார் வேலை பிரச்சனை வந்துச்சு, வேலை போச்சுன்னா இப்ப வேலை கிடைக்கும். அது மாதிரி இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்க போறீங்க இந்த புதன் தசையில இருக்கிறவங்களுக்கு. இன்னொன்னு சுப விசேஷம் அதிகமா நடக்கும். வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்க வீட்டுல வந்து திருமணத்துக்காக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா திருமணம் கூடி வரும். இப்ப நீங்க சின்ன பிள்ளைகளா இருக்கிறாங்கன்னு வச்சீங்களா, அவங்களுக்கு வந்து படிப்போ இல்ல வேலை வாய்ப்போ அவங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் நான் சொல்லிட்டு வரேன், வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சொல்லிட்டு வரேன். இப்ப 40 வயசுல இருந்து 57 வயசுக்குள்ள இப்ப படிக்கிற காலகட்டத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும். அதே 68 வயசு வரைக்கும் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இப்ப 68 வயசு 60 வயசு எல்லாம் புதன் தசையில இருக்கிறீங்க. இப்ப வந்து வீட்டுல வந்து சுப விசேஷம் கூடி வர்றது, இல்ல வந்து வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, அது மாதிரி கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து இந்த குருடைய பயிற்சிக்கு பிறகு இந்த புதன் தசையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, குடும்பம் சார்ந்து நல்ல ஒரு வளர்ச்சி, உடல் நல தொந்தரவுகள் யாராருக்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ரிலீஃப் ஆகும், கடன் பிரச்சனை ரிலீஃப் ஆகும். இன்னொன்று வந்து மருத்துவம் எதனா எடுக்கணும்னு நினைச்சா இப்ப எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி மருத்துவம் எடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா இப்ப கிளியர் ஆகும், எல்லாமே மருத்துவம் சார்ந்து கிளியர் ஆகும். அடுத்து வந்து கேது தசை முதல் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு 68 வயசுல இருந்து 75 வயசு வரைக்கும். சென்டர் பகுதியில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், 10 தசாபுத்தி இருக்கிறவங்களுக்கு 63ல இருந்து 70 வயசு வரைக்கும்
4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 58ல இருந்து 65 வரைக்கும், அதாவது 55 வயசுக்கு மேல 75 வயசுக்குள்ளதான் இந்த கேது மகாதசை அப்படிங்கிறது வருது. இந்த கேது ஞானகாரகன், நிறைய யோசனைகளை கொடுத்துருக்கோம், நிறைய மன உளைச்சல்களை கொடுத்துருக்க. இந்த குரு ஜென்ம ராசியில இருக்கக்கூடிய குரு இந்த மன உளைச்சல் இருக்காது. இப்ப தன்னம்பிக்கையும் தைரியமும் பிறக்கும். இந்த கேது தசையில இருக்கிறவங்களுக்கு வேலை சார்ந்து இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்து இருந்தாலும் சரி, இல்ல குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் குடும்பத்துல பொருளாதாரத்துல எல்லாத்திலையும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். இது வரைக்கும் சேமிப்பு இல்லை, நிறைய விரைய ஆயிருக்கும் ஜென்ம குரு இருக்கும்போது. அதெல்லாம் இப்ப கூடுதலா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்ப சுப விசேஷம் நடக்கிறதெல்லாம் நிறைய நடக்கும். எல்லாத்துக்கும் நான் ரிப்பீட்டட் சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. சுப விசேஷம் அதிகமா நடக்கும். எல்லா தசைக்கும் எல்லா வயதினருக்கும் நீங்க எதிர்பார்த்த ஒரு பண வரவு, எதிர்பார்த்த ஒரு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, அதாவது உங்க சுய ஜாதகத்துல தசா புத்தி சரியா இருந்தா நல்ல இடங்கள்ல இருந்து இந்த கேது பகவான் தசை நடத்துச்சுன்னு வச்சுங்களேன், யோகா செய்யக்கூடிய வீட்டுல இருந்தால் இடம் வாங்குறது, இடம் வீடு கட்டுறது, அது மாதிரி இடம் சம்பந்தமான பிரச்சனைகள், இடம் விற்காம இருக்கிறது விற்கும், ஒண்ணு வித்துட்டு ஒண்ணு வாங்குறது, இது மாதிரியான அமைப்புகள்ல கன்ஃபார்மா இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். அடுத்து சுக்கிர தசை. இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு 4ஆம் பாதத்துல இருக்கிறவங்க முதல் கொண்டு 1ஆம் பாதத்துல இருக்கிறவங்க வரைக்கும், அதாவது 65 வயசுல இருந்து 95 வயசு வரைக்கும் 20 வருடங்கள், கிட்டத்தட்ட 65 வயசுக்கு மேல 95 வயசுக்குள்ளதான் இந்த சுக்கிர மகாதசை அப்படிங்கிறது வரும். இந்த ராசிக்கு 5 குடை கிரகம், பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி, அருமையான தசை. ராசிக்கு 2ஆம் இடத்துல வரக்கூடிய குரு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுப்பார். இந்த டைம் வாரிசுகளுக்கு வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம், இடம் வாங்குறதோ, இடம் விற்காம இருக்கிறது, அதை விற்கிறது, அது மாதிரி இது மாதிரி எல்லாம் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். அவங்களுக்கு திருமணம் ஆகலன்னா கூட திருமணம் ஆகும். திருமணத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு சில பேருக்கு கோர்ட்டு கேஸ், டைவர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கலாம். அதாவது உங்களுடைய வாரிசுகளுக்கு, அவங்களுக்கெல்லாம் இப்ப நல்லா இருக்கும். பூர்வப்புடி சனாதிபதி தசை, பூர்வீகத்துல இருக்கக்கூடிய சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், இட சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். மன உளைச்சல்கள் நிறைய ஜென்ம குருவா இருக்கும்போது நிறைய மனசுல ஏதோ ஒரு வலி வேதனை ஏதோ ஒண்ணு இருந்திருக்கும், அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு. இன்னொன்னு குலதெய்வ அருளாசி, குலதெய்வம் சார்ந்து நீங்க முயற்சி பண்றது, அந்த பூஜை அனுசரிக்கிறது, ரொம்ப நாளா குலதெய்வம் பக்கமே போட்டாம இருந்திருக்கும். இப்ப சமீப காலமா ஜென்மத்துக்கு 12ஆம் இடத்துலயும் ஜென்ம ராசியில குரு இருக்கும்போது 24ல இருந்து சொல்லலாம், 2024ல இருந்து சொல்லலாம். பூர்வீக பக்கமா போயிருக்க மாட்டீங்க. பூர்வீக அந்த கோயில் இருக்கு இல்லையா, அதாவது குலதெய்வ சாமி கோயில் இருக்கு இல்லையா, அது பக்கம் போயிருக்க மாட்டீங்க. அப்படி போயிருந்தாலும் பெருசா உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுத்திருக்காது. இதன் பிறகு அந்த வளர்ச்சிகளை கொடுக்கும். அந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்க போறீங்க. இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பயிற்சியானது 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.